பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் வகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் அத்தனை பேரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்துதான் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நாம் ஒருபோதும் இங்கே வருவது இல்லை. கர்த்தரை தேடியவர்கள் கூட சுகத்திற்காகவும் உணவிற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் தேடினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்வது நித்திய ஜீவனுக்காக என்னை தேடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்று வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்மையே நிதானித்து பார்க்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நித்திய ஜீவனுக்காக ஓடுகிற நாம் அவரை எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறோம்? இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நின்று தானித்து அவைகள் என்ன சொல்லுகிறன, அவை சொல்ல வருகிற விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறோம், என் தேவனை அறிந்திருக்கிற விஷயத்திலே நான் எங்காவது வேறு விதமாக செயல்பட்டு இருக்கிறேனா என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஆக சத்தியம் நமக்குள் இருக்கிறது என்றால் சத்தியத்தின்படிதான் நடக்க வேண்டும். அதிலே எந்த ஒரு மாற்று கருத்திற்கும் இடமில்லை. அப்படி இருக்கிறபடியால் தான் நீங்கள் சாதாரணப்பட்ட சகோதர சகோதரிகள் இல்லை. கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை முற்றிலுமாக விட்டு கொடுத்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வீட்டு சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதை சொல்லி வைத்து எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே பின்பற்ற போகிறேன் என்கிற முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதும் உங்களை சாதாரண ஒரு நபராக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அதற்காக நாம் மேட்டிமைக்குள் போகக்கூடாது. நான் யார் என்பதை உணர்ந்தால்தான் நான் என் தேவன் என் தகப்பன் கொடுத்த வேலையை சரியாக செய்ய முடியும். நான் யார் என்றே தெரியாத பொழுது, என் தகப்பன் யார் என்று தெரியாத பொழுது எப்படி நான் அவள் வேலையை செய்ய முடியும்? இன்று அப்படித்தான் அறியாமையிலே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்கள். சரி, இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளுக்கான சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் எந்த அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி பயணித்திருக்கிறோம் என்பதை சற்று இந்த நாளிலும் சில வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது வசனமாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து 1 நாளாகம புத்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். ஆசீர்வாதத்தையும் அதே நேரத்திலே எச்சரிப்பையும் கர்த்தர் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, தாவீது அவன் எப்படி பேசுகிறான் என்பதை கவனிங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் தகப்பனாகிய இந்த தாவீதின் தேவனை அறிந்து. இக நீங்கள் யோசியுங்கள், உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களோ, உங்களுடைய தகப்பன்மார்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உறவுகளோ கர்த்தரை சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை. நீங்கள் கர்த்தரை தேடி அறிந்து கொண்டீர்களா? நான் தேவனை தெரிந்து வைத்திருப்பேன் என்பது வேறு. அது உலகத்தில் உள்ள அத்தனை நபருக்கும் தெரியும். இயேசு என்பது ஒரு கடவுள் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அறிந்து வைத்திருப்பது என்பது உங்கள் உள்ளம் சார்ந்தது, உங்கள் உணர்ச்சி சார்ந்த விஷயம். என் தேவன் யார் என்பதை நான் அறிந்த பொழுதுதான் நாம் தொடக்கத்திலே பேசியது போல நான் அவருடைய வேலையை செய்ய முடியும். இங்கே சாலமோனுக்கு தாவீது சொல்லிக் கொடுக்கிறான், உன் பிதாவின் தேவனை அறிந்து. தயவு செய்து பிரியமானவர்களே, இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? உன் தேவனை அறிந்து. ஆக நான் அறிய ஆரம்பிக்கிறேன். எப்படி? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 விஷயங்களை கவனிங்கள். நான் தேவனை
தெரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்றால் நான் உத்தம இருதயத்தோடு இருக்கிறேனா? உத்தமம் இருக்கும் என்றால், அதாவது உண்மை இருக்கும் என்றால் அங்கே உற்சாகம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இந்த வீட்டு கூடுகையிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் நீங்கள் தேவனை சேவித்த பொழுதுதான் நீங்கள் உற்சாகமாய் இன்று இந்த ஆன்லைன் வகுப்பிலே பங்கெடுக்கிறீர்கள். நீங்கள் உத்தமமாக, உண்மையும் உத்தமமாக தேவனை நீங்கள் தொழுது கொள்ளவில்லை என்றால், அவரிடத்திலே சேவிக்கவில்லை என்றால் நீங்கள் உற்சாகமாக இந்த ஆன்லைன் வகுப்பிலே பங்கெடுக்க முடியாது. நீங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். நாம் ஏன் இந்த ஆன்லைன் வகுப்பிலே தினந்தோறும் வந்து பங்கெடுக்க வேண்டும்? என்ன காரணம் என்பதை நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்றால், நான் என் தேவனை அறிந்து, அது மாத்திரமல்ல, உத்தம இருதயம் என்றால் உங்கள் இருதயம் பிசிறு இல்லாமல், பாவம் இல்லாமல், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயமும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், எதையும் அப்படியே எப்படி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் சகித்துக் கொள்ளக்கூடியதுமான இருதயமாக இருக்கிறபடியால் அதற்கு வேதம் வைக்கக்கூடிய வார்த்தை உத்தமம். ஆக உத்தம இருதயத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கு என்ன இருக்கிறது? உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்கிறது. தொடர்கிறான், அவன் தொடர்ந்து பேசுகிறான். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். இப்பொழுது புரிகிறதா? நீங்கள் உண்மையாய்தான் தேவனை நீங்கள் உத்தம இருதயத்தோடு பின்பற்றி இருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிற அவர், அவரை நீ தேடினால் உனக்கு தென்படுவார். நீங்கள் தேடினபடினால் தான் நீங்கள் வீட்டு சபையிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் தேவனை தேடவில்லை என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்கேயோ ஒரு தனி மனிதனுக்கு அடிமையாக, ஸ்தாபனத்துக்கு விருந்தினராகத்தான் நீங்கள் இருப்பீர்களே தவிர வேறு ஒன்றுத்திற்கும் பிரயோஜனமாக இருந்திருக்காது. ஆனால் இங்கு வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படியாம்? நீங்கள் தேவனை தேடிய பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தர் வசனத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால், இது சற்று கடினமான வார்த்தை தான். எப்படி? கடைசியாக அவர் முடிக்கிறார், கவனிங்கள். நீ அவரை விட்டுவிட்டால், தேடுவதை விட்டுவிட்டால், பின்பற்றுவதை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அவர் கைவிடுவார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அவரை விட்டு பின் வாங்குவீர்கள் என்றால் அவர் இன்றல்ல, நாளை அல்ல, என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்கிறது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், நீங்கள் கர்த்தரை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று. வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமேன். ஆமேன். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கும். இன்று நாம் வீட்டு சபையிலே கூடியிருக்கிற நம் அத்தனை பேருக்கும் சில அடிப்படையான சத்திய வசனங்கள் தெரிந்திருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு, நீங்கள் சாதாரணப்பட்ட நபர்கள் அல்ல. நீங்கள் உலகத்தை விட்டு வந்தவர்கள், தேவனுடைய வசனத்தை முழுமையாக நம்பி வந்தவர்கள். ஆக பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்து இருக்கிறது என்றால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீங்கள் நன்றாக உங்களை மாத்திரம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அந்த குறைந்தபட்ச அன்பை ருசி பார்த்திருப்பது நீங்கள் அல்லவோ? நீங்கள் மட்டும்தான். அதனால்தானே இன்று இத்தனை மணி நேரத்திற்கு நீங்கள் எவ்வளவோ வேலைகள் பார்க்கிறீர்கள், எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இன்று இந்த வகுப்புக்கு 1 மணி நேரம் வந்து அமர்வது, அதை காது கொடுத்து 1 மணி நேரம் கேட்பது என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அது உங்களுக்குள் அவரை அறிகிற அறிவு, அந்த அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும் என்றால் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதிலே லாபம். இதைத்தான் ஆபகுக்கு என்ன சொல்கிறான்? வாசிக்கலாம். ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமேன். ஆமேன். 2:14 சகோதரி வாசித்ததை கேட்டீர்கள். அங்கு அது பூமி சொன்னது போல, அங்கும் சமுத்திரத்தை போல, இங்கு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே விஷயம் சொல்லப்படுகிறது. பூமி கர்த்தருடைய மகிமையில், அறிகிற அறிவில் நிறைந்து இருக்கும். இன்று
உலகம் முழுக்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அத்தனை சமூக வலைத்தளங்களிலும் கர்த்தரை பற்றிய தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பதிவு சொல்லுகிறது, உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்று உலகத்தில் மிக சிறந்த வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தை என்று எது என்பதை குறித்து வலைதளங்களிலே பேசப்பட்ட பொழுது ஒரு பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் பதிவு செய்கிறார், மன்னிப்பு என்று. அதற்கு அவர் கீழே அடிகோடிட்டு எழுதப்பட்ட விஷயம், மன்னிப்பு என்கிற வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இவ்வளவிற்கு அவர் கர்த்தரை அறியாத மனிதன். ஆக கர்த்தரை அறியாத அந்த மனிதனுக்கு எப்படி தேவனை குறித்து முழுமையாக ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது என்றால், இன்று எல்லா இடங்களிலும் கர்த்தரை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நான் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவிலே முழுமை பெற்றிருக்கிறேனா என்பது என் சுய பரிசோதனைக்கு உட்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை சரியாகத்தான் அறிந்திருக்கிறேன் என்று. ஏனென்றால் அப்பொழுதுதான், மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே இருக்கும்போதுதான் அவர் கொடுத்த வேலையை உங்களால் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் ஆரம்ப வசனம் பார்த்தோம், 1 நாளாகமும் 28:9 பார்த்தோம். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? மகனே, நீ கர்த்தரை அறிந்து கொள், அவரை உத்தம இருதயத்தோடு சேவி, உற்சாக மனதோடு சேவி. ஏனென்றால் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் சோதித்து பார்க்கக்கூடியவர், ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். நீர் அவரை தேடினால் தென்படுவார், ஆனால் அவரை விட்டுவிட்டால் என்றைக்கும் கைவிடுவார் என்பதுதான் 1 நாளாகமம் 28 தாவீது பேசிய வார்த்தை. ஆக நான் கர்த்தரை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு நான் தேவனை விட்டு வெளியேறுவதில் ஐயம் வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான் என்று இங்கு எழுதியிருக்கிறது. சில பகுதியிலே, சில வேற வேற மொழியாக்கத்திலே நீங்கள் சென்று வாசிப்பீர்கள் என்றால் அங்கு இன்னும் தெளிவாக இருக்கிறது. யாரெல்லாம் ஏழை, ஏழைக்கு என்ன தேவை, அந்த அவனுடைய தேவை முழுமையாக சந்திக்கப்படுகிறதா? ஆக அப்படி ஆராய்ந்து பார்த்து அவனுக்கு உதவி செய்தான். அடுத்து பாருங்கள், சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு எதுவென்று கேட்கும் பொழுது யோசித்து பாருங்கள். வேதவசனம் நமக்கு புதிய உடன்படிக்கையில் நற்செய்தி புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம் கர்த்தர் பேசுகிறார், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், முடமானவர்களும் சப்பானிகளும் எழுந்து நடக்கிறார்கள், இறந்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள் சொல்லிவிட்டு, இவையெல்லாம் அற்புதம். குருடர்களும் செவிடர்களும் ஊனமானவர்களும் இதெல்லாம் அற்புதம். ஆனால் சுவிசேஷம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். யாரையா இந்த தரித்திரன்? ஒன்று ஆவிக்குரிய தரித்திரனாக மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னொன்று இந்த மாம்ச வாழ்க்கையிலே தரித்திரனாக இருக்கிறார்கள். வேதவசனம் அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லிக் கொடுப்பது போல எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களில் தரித்திரர்களுக்கு உதவி செய்யும்படி. எப்படியாம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பணக்காரனாக இருக்க வேண்டும், ஏழையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேவனை நான் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறேன். ஏனென்றால் முழு இருதயம் என்பது முழுமையாக நான் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்க என்று அர்த்தம். அதனால்தான் உங்களை பார்த்து 3 விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது புதிய உடன்படிக்கை. ஒன்று, உங்களுக்கும் எனக்கும் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சீஷர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உங்களுக்கும் எனக்கும் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகோதரர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, உங்களுக்கும் எனக்கும் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சீஷர்கள் என்கிற ஒன்றை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அது அவருடைய பணியை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இந்த சீஷர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பரிசுத்தவான் என்று இருக்கிறது. இந்த பரிசுத்தவன் யாராக இருக்கிறான்? உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். பரிசுத்தவானுக்கு எப்பொழுதுமே உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தவான் என்கிற பெயர். எப்படி? நீங்கள் உலகத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஆலயம் என்று ஒன்று இருக்கும். ஆக ஆலயம் என்பது எப்படி இருக்கும்? தனி ஒரு பகுதியிலே இருக்கிறது. அப்படி ஆலயம் என்று தனியாக இருந்தால் அங்கு என்ன இருக்கிறது? அசுத்தம் இருக்காது,
சத்தம் இருக்காது, தேவையில்லாத பேச்சுகள் இருக்காது, அமைதி நிலவும். அங்கே என்னென்ன காரியத்தை உள்ளே செய்ய வேண்டுமோ அதை உள்ளே செய்வார்கள், எதையெல்லாம் வெளியே இருக்க வேண்டுமோ வெளியே இருக்கும். ஆக தேவையில்லாத அசுத்தமானது உள்ளே அனுமதிக்கப்படாத ஒரு இடம்தான் கோவில், ஆலயம் என்று சொல்வார்கள். என்றால் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்கிறார். உங்கள் சரீரமாக ஆலயத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக யோசித்து பாருங்கள், நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டவர்கள். நீங்கள் சினிமாக பார்ப்பதில்லை, அரசியலில் நாட்டம் இல்லை, விளையாட்டை குறித்து நீங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை, மற்ற மனிதர்களோடு நீங்கள் சேர்ந்து அரட்டை அடிப்பதில்லை, தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவதில்லை, என் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே செய்கிறேன் என்றால் நீங்கள் வேறுபடுத்தப்பட்டவர்கள். உங்களுக்கு பெயர்தான் பரிசுத்தவான் என்று பெயர். கடைசியாக சகோதரன் என்ற ஒரு பகுதி வருகிறது. ஆம், அவர் எப்படி? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். நாம் அத்தனை பேரும் அன்பு என்ற ஐக்கியத்துக்குள் வரும் பொழுது சகோதரன் என்ற அந்த உண்மை தத்துவம் வெளிப்படுகிறது. ஆக இத்தனை விஷயங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, எதை அவரை அறிகிற அறிவு இதுவல்லவோ, இப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கேட்கிறார். இந்த 3 விஷயத்துக்குள்ளும் நாம் அடங்கியிருக்கிறபடியால் கர்த்தரை முழுமையாக நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆமென். ஆக தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்றால் அது பலியை அல்ல. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பலியை ஒருபோதும் அவர் விரும்புவதில்லை. அந்த காலம் நீங்கி போய்விட்டது. இன்று கூட கவனியுங்கள், நாம் கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகும் கூட சில நேரங்களிலே தவறுகளை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இது இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சுயநீதிக்குள்ளே செல்கிறோம். சுயநீதி இருக்கும் என்றால் அது நியாயப்பிரமாணத்தை சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் தேவ நீதிக்குள்ளே வருவீர்கள் என்றால் அது சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே உங்களை கொண்டு சேர்க்கும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் யாக்கோபு புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே யாக்கோபு பல விஷயங்களை பதிவு செய்திருப்பான். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அவன் சொல்லுகிறார், நீங்கள் சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அதை கேட்கிறதை மறக்கிறவனால் இல்லாமல் அதை செய்கிறவனே பாக்கியவான் என்று. அப்ப அந்த சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம் எதை கொண்டு வருகிறது? அது தேவ நீதியை கொண்டு வருகிறது. தேவ நீதியை கொண்டு வரும் என்றால் நான் ஆவியின் கனிக்குள்ளுதான் இருக்க வேண்டும். என் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிடித்திருப்பது போல நான் மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி கொலோசியருக்கு எழுதும் பொழுது பவுல் 3ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறார், மனைவியானவர்களே கவனியுங்கள், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவன் சாதாரணமாக பயன்படுத்தவில்லை. மனைவியானவளே உன் புருஷனுக்கு கீழ்ப்படி என்று சொல்வதை விட கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி, கர்த்தர் எதை ஏற்றுக்கொள்வாரோ, வசனத்தின்படி எதை ஏற்றுக்கொள்வாரோ அதன்படி நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக அதே போல கணவனுக்கு சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார், உங்கள் மனைவிடத்திலே அன்பு கூறுங்கள் புருஷர்களே, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் என்று 2 பக்கத்தையும் சரிசமமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆக உங்களை சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு வரும் பொழுது இருபுறமும் மிக சரியாக அவை சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 2ஆம் அதிகாரம் யாக்கோபு புத்தகத்தில் அவர் சொல்லுவார், அந்த சுயாதீன பிரமாணத்திலே நியாயத்திற்பு அடைய போகிற நீங்கள் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, இங்கே ஓசியா புத்தகம் நமக்கு 6ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுப்பது போல பல விஷயங்களிலே நான் எந்த அளவிற்கு உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் அலசி பார்க்க வேண்டும். ஏனென்றால் பழியை அல்ல, அது பழைய விஷயங்கள் போய்விட்டன. இரக்கத்தையும் தகன பழிகளை பார்க்கிலும், இரண்டும் பழியையும் தகன பழிகளையும் சேர்த்து விட்டு இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்படி வாசித்து பாருங்களேன். என் தேவனுக்கு எது பிரியமோ அதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். ஆக அவர் தேவனுக்கு பிரியம் என்ன? நீர் உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. பிரியமானவர்களே, நாம் நிறைய சத்தியங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அனுபவபூர்வமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம். அன்பு இருக்கிறது அன்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதல்ல, என் மனைவியை அன்போடு நடத்துவதுதான். ஏனென்றால் 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறது, ஐயா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு முதல் வார்த்தை. 2வது சொல்லிக் கொடுக்கிறது, உங்களோடு சேர்ந்து உங்கள் மனைவி என்னவாகவா, உங்கள் மனைவியும் அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறபடியால்
அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக எனக்கு வசனம் தெரிந்திருக்கிறது என்பதை காட்டிலும் என் குடும்ப வாழ்க்கையில என் மனைவியையும் என் கணவனையும் என் பிள்ளைகளையும் எந்த அளவிற்கு நான் நேசித்து கர்த்தருக்குள் பயணிக்கிறேன் என்பதுதான் அவரை அறிகிற அறிவின் உச்சம். எனக்கு உலகத்தில் நிறைய அறிவு இருக்கிறது, நிறைய ஞானம் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் எனக்கு சாத்தியப்படுகிறதா? என் கிறிஸ்துவுக்குள் அது சாத்தியமா? இல்லை. நான் எப்பொழுது அவை விட்டு விட்டு அந்த பரிசுத்தம் என்கிற உள்ளுக்குள் வருகிறேனோ அப்பொழுதுதான் அவரை அறிகிற அறிவிலே முழுமை பெறுகிறது. வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமென். கவனிங்கள் பிரியமானவர்களே, சகோதரி வாசித்தது போல எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நன்றாக அழுத்தி பாருங்களேன். ஆக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் நீதிமானாக்க முடியாதென்றால் இன்னொரு இடத்திலே பவுல் பதிவு செய்கிறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இயேசு எழுதுகிறார். இது ரோமருக்கு எழுதும் போது 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இங்கே அதேதான், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஆக நீதிமான் என்ன நன்றாக கவனிங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களுடைய தேவ நீதியை. ஆக நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்றால் இந்த ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தோடு நீங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்பீர்கள் என்றால் என் சரீரத்தை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நான் தேவனை அறிகிற அறிவு வந்த பிறகு, நன்றாக கவனிங்கள், நீங்கள் அத்தனை பேருமே, இந்த குழுவில் வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னொன்று, முழுமையாக கர்த்தரை நம்பித்தான் வந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு மரித்தவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நான் உலகத்துக்கு மரித்தேன், பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது வசனம். அதை விசுவாசித்தவர்கள் என்றால், உங்களுக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்றால் பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். இவை வசனங்கள். ஆக நீங்கள் இறந்து போய்விட்டீர்கள், உங்கள் மாம்சம் இந்த உலகத்திலே மரித்து விட்டது, இனி பிழைத்திருப்பது தேவன் என்று வசனம் சொல்லும்படியால் பேசுகிற ஒவ்வொரு காரியம் தேவனுடைய ஆவியாகத்தான் இருக்க வேண்டும். அங்கே கோபம், கசப்பு, வெறுப்பு, முறுமுறுப்பு, மன்னிக்காத தன்மை இவையெல்லாம் எப்படி வெளிப்படும்? இறந்து போன உடல் எப்படி ஐயா பேசும்? இறந்து போன சரீரம் எப்படி பழையவைகளை மனதில் வைத்துக் கொள்ளும்? இல்லையே. அப்படி என்றால் நான் இன்னும் கிறிஸ்துவுக்கு மரிக்கவில்லை என்றுதானே பொருள். கிறிஸ்துவுக்கு மரிக்கவில்லை என்று சொன்னால் நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவில்லை என்றுதானே அர்த்தம். சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஆமென். எப்படி? இதற்கு முன்புதான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை உயிரோடு எழுப்புகிறார் அவர். பின்பு ஓசன்னா பாடி வருகிறார்கள் அவர்கள். அதை பதிவு செய்கிறான் யோவான். இப்பொழுது விஷயம் நடக்கிறது. அங்கே அவர்கள் பேசிக்கொள்ளும் விஷயம், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? பரிசேயர் ஒருவரை நோக்கி. ஆக நான் நியாயப்பிரமாண கட்டுக்குள்ளே எனக்கு வசனம் தெரிந்திருக்கிற என்ற பெயரிலே நான் வீணான விஷயங்களை இன்னும் விடாத பொழுது அவை வீண் என்றுதானே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நான் விட்டுவிட வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு அடிப்படை, மனித கைகளால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கர்த்தர் இல்லை என்பதை முழுமையாக தெரிந்தோமா, முழுமையாக உணர்ந்தோமா? நாம் அறிந்து வைத்து உணர்ந்திருக்கிறபடியால் தான் என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த உச்சபட்ச நம்பிக்கை வந்த பொழுது நான் கட்டடத்துக்கு போவதை நிறுத்தி கொண்டேன். அவர்கள் பேசுவது அத்தனையும் வயிற்றுக்காகத்தான் என்பதை ரோமர் புத்தகம் சொல்லிக் கொடுத்த பொழுது நான் மனிதனுக்கு அடிமைகளாக இல்லை.
ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமோ, இல்லை 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனமோ, 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனமோ என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், ஐயா மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதீர்கள் என்றுதான் வசனம் சொல்லிக் கொடுத்தது. அது ரத்தம் என்ற கிரியத்தை நமக்காக சிந்தின அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வந்த அந்த மகா தேவன், அவருக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும், மனுஷனுக்கு அல்லவே அல்ல. அவர்கள் வாயிலிருந்து வீண் என்ற வார்த்தை வரும் என்றால் ஏன் இன்னும் பரிசேய சிந்தனையும் பரிசேய செயல்பாடும் நமக்குள் இருக்க வேண்டும்? அப்படி என்றால் நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர வேண்டும் என்றுதான் பொருள். ஆக நான் இப்பொழுது அறிந்து கொண்டு வருகிறேன் என்றால் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? வாசிக்கலாம். 2வது பகுதியை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாய் இருக்கிறோம். கவனிங்கள் பிரியமானவர்களே, 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், உண்மை நாங்கள் மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எப்படி? மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் சிந்தனை மாம்சத்தின்படி இல்லை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்னவாக இருக்கிறது? மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எப்படி? மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்னவாக இருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. எந்த அரண்கள் நிர்மூலமாக்குகிறது? எரிகோ பட்டணத்தை நிர்மூலமாக்கியது அல்லவா எங்களுடைய பாடல் வரிகள்? நாங்கள் போட்ட சத்தம், நாங்கள் பேசிய விஷயங்கள் அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது என்றால் நாங்கள் மாம்சத்தில் அதை செய்யவில்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே சொன்னதை செய்தோம் என்ற பொழுது அந்த எரிகோ பட்டணம், யாராலும் தகர்க்க முடியாத அந்த பட்டணம் பொடி பொடியாய் விழுந்தன அல்லவா? அதைத்தான் இங்கே 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும். நன்றாக கவனியுங்கள், ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான் இந்த வசனத்திலே. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறது அத்தனையும் என்னவாக இருக்கிறது? மேட்டிமையான சிந்தனையாக இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவில் நான் வளர வேண்டும் என்றால் நான் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் தாழ்மைப்பட்ட பொழுதுதான் யாக்கோப்பு 4:7 சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நன்றாக இந்த சீக்வன்ஸை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு எப்பொழுது கீழ்ப்படுகிறீர்களோ, வசனத்துக்கு எப்பொழுது உங்களை விட்டுக் கொடுத்து அடிமைகளாக்கிக் கொள்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அந்த நொடி பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறார். என்றால் நான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் போகவில்லை, அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவு எப்படி? அது மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது. அதற்கு எதிராக எழும்புகிற அத்தனையும் என்னவாக இருக்கிறது? மேட்டிமையை ஆகி. ஆனால் அதை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்குள் எழும்புகிற எந்த சிந்தனையும் அது உலகம் சார்ந்ததாக இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு பதிவு செய்கிறார். ஆக நான் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கும் என்றால் நான் உலக சிந்தையை ஆராய்ந்து பார்த்து விட முடியும். இது கிறிஸ்துவின் சிந்தை, இது உலக சிந்தை. இது உலகம் சார்ந்த சிந்தனை, இது தேவன் சார்ந்த சிந்தனை. இது தேவன் கொடுத்த செயல்பாடு, இது உலகம் கொடுத்த செயல்பாடு. எப்பொழுது நான் தேவனிடத்திலே முட்டி போட்டு அவர் வசனங்களை கை கொண்டு அவரோடு போராடி பெற்றனல்லவா, ஆவியை பகுத்தறிகிற வரத்தை பெற்றனல்லவா, அப்பொழுது எனக்கு தெரிகிறது இது இந்த ஆவி, இது இந்த ஆவி என்பதை வகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அது எந்த எண்ணமாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஞானத்தை என் கர்த்தர் என்னோடு வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவுக்காக எந்த எண்ணத்தையும் நான் சிறைப்படுத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். காரணம், நான் அவரை அறிந்திருக்கிறபடியால். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென்.
ஆமேன். பிரியமானவர்களே, அங்கே ஏற்கனவே கொரிந்தியருக்கு போது எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறேன் கிறிஸ்துவுக்கு என்று அவர் சொல்லுகிறார். இங்கு தன்னை குறித்து சொல்கிறார் என்ற கவனியுங்கள். நாங்கள் என்று சொல்லுகிற பதம், அந்த சொல் மாறி தன்னை முழுமைப்படுத்துகிறார். ஏற்கனவே நீங்கள் இந்த பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தவிட்டாத பல வார்த்தைகள் உள்ளே வைத்திருப்பான் பவுல். எப்படி? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஆனால் நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரெயில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரம் அல்ல. இப்போது தொடர்கிறான். கவனிங்கள், எனக்கு லாபமாய் இருந்தவைகளுக்கு அவன் வைக்கிற பெயர் நஷ்டம் என்று வைக்கிறான். ஒரு விஷயம் இன்னும் தாண்டுகிறான். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இங்கும் ஒரு மேன்மை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எப்படி? என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அவரை அறிகிற விஷயம் என்றால் எனக்கு எல்லாமே எப்பொழுதும் அது நஷ்டம்தான். எனக்கு கர்த்தர் மாத்திரமே எனக்கு சரி. ஏனென்றால் இதனுடைய ஆதங்கத்தை அவன் 1ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்திருப்பான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பிலிப்பியருக்கு எழுதும் போது கடிதத்திலே பதிவு செய்திருப்பான் பவுல். நமக்கு இவையெல்லாம் திஷ்டாந்தமாக இருக்கிறது. காரணம், நான் கிறிஸ்துவை அறிந்தேன் என்றால் நான் அவருக்காக என்ன செய்திருக்கிறேன். அடுத்த பகுதி, ஒன்று என் எண்ணத்தை சிறைப்படுத்துகிறேன், இன்னொன்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமேன். ஆமேன். இங்கே ஒரு வார்த்தையை கூட்டிக் கொள்கிறார். காரணம் என்ன? மேலே ஏற்கனவே 7-8 வாசிக்கும் பொழுது எனக்கு லாபமாய் இருந்தவைகள் நஷ்டம், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம், இப்படி பதிவு செய்தவன் இங்கே 11ஆம் வசனத்தில் இன்னும் ஒருபடி மேலே சென்று நஷ்டத்துக்கு அவன் வைக்கிற இன்னொரு பெயர் என்ன? குப்பையுமாக என்று அவன் பதிவு செய்கிறான். ஆக நஷ்டம் என்னவாக மாறுகிறது? அது குப்பையாக தெரிகிறது. எப்பொழுது? கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவி வந்த பொழுது. அந்த அறிவின் மேன்மைக்காக என் தேவன் யார்? நான் ஆரம்பத்திலே உங்களோடு பேசினேன். என் தேவன் யார் என்பதை தெரிந்தால்தான், என் தகப்பன் யார் என்று தெரிந்தால்தான் என் தகப்பன் கொடுக்கக்கூடிய வேலையை நான் செய்ய முடியும். என் தகப்பன் யாரென்றே தெரியாத பொழுது எப்படி என் வேலையை செய்ய முடியும்? எப்படி எனக்கு மற்றவை லாபமாக, எப்படி எனக்கு மற்றவை நஷ்டமாக இருக்கும்? வகைபிடித்து பார்க்க முடியாது அல்லவா? வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் இங்கே சொல்லுகிறான், அவை எனக்கு எப்படி இருக்கிறது? நஷ்டம், குப்பையுமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இங்கே அவன் 9ஆம் வசனத்திலே பதிவு செய்கிறான். பிலிப்பு 3:9 எப்படி? நியாயப்பிரமாணத்தினால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான ஒரு நீதி. மேலேயே அவன் சொல்லிவிடுகிறான். எப்படி? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் எனக்குள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்த பிறகு சுயம் என்கிற ஒன்று குப்பையாக தெரிகிறது, நஷ்டமாக உணர வைக்கிறது. ஆக நான் தேவநீதிக்குத்தான் வருகிறேன். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சு அசலாக பின்பற்றக்கூடிய மனிதன் நான் என்று பவுல் பதிவு செய்கிறான். எப்பொழுது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று உச்சபட்சமாக தைரியமாக அவன் பதிவு செய்வதற்கு என்ன காரணம்? அவன் அச்சு அசலாக அப்படியே பின்பற்றினான். ஏனென்றால் இங்கே நாம் வாசித்தது போல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போல, உலக மனுஷனை போல அவன் பேசுகிறான். எப்படி? நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரெயில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின் பரிசேயன் என்றெல்லாம் வகைப்பாடுகிறான், வரிசைப்படுத்துகிறான். ஆனால் சொல்லிவிட்டுத்தான் அவன் கடைசியாக சொல்கிறான், ஐயா, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு வந்த பிறகு இவை நஷ்டம், இவை குப்பை என்று பெயர் வைக்கிறான். இன்று நீங்களும் நானும் அப்படித்தானே? உலகத்தை நஷ்டம் என்று விட்டவர்கள் தானே? அதை குப்பை என்று பெயர் வைத்து விட்டு திரும்பி பார்க்காதவர்கள் தானே என்றால் தொடர்ந்து வாசிக்கலாம். அதே பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய வாசிக்கலாம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, பவுல் இவ்வளவு வைராக்கியத்தோடு பேசி எழுதி கொடுத்திருக்கிறான் என்றால், அவன் தொடர்ந்து பேசிக் கொள்ளும் பொழுது நீங்கள் கவனிக்கலாம் அந்த அதிகாரத்தை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி என்றெல்லாம் அவன் பேசிக்கொண்டே வருகிறான். நம்மில் தெரிந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இலக்கு எனக்கு சரியாகத்தான் இருக்கிறது. நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கோல் செட்டிங் சரியாகத்தான் இருக்கிறது. என்னுடைய இலக்கில் ஒரு நாளும் மாற்றம் இருக்காது என்று சொல்லிக் கொண்டு வருகிறவன் தான் 16 வசனத்திலிருந்து அவன் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டு சொல்கிறான். நாம் எதுவரையில் தெரியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். இங்கே ஒழுங்கும் கிரமமும் வேண்டும். சத்தியம் தெரிந்துவிட்டேன் என்பதற்காக நான் பிதற்றிக் கொண்டு போவது இல்லை. எனக்குள் ஒழுங்கு இருக்கிறது. என் கர்த்தர் ஒரு ஒழுங்கை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு ஒரே மனது ஒரே சிந்தை இருக்கிறது என்று சொல்கிறார். இருப்போம் என்று அவன் எதிர்பார்க்கான் என்றால் நாம் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, அவன் இந்த இடத்துல அவன் ஒரு விஷயத்தை மிக ஆழமாக பதிவு செய்கிறான். எப்படியாம், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகளாகி, எப்படி நீங்கள் என்னோடு கூட, நீங்கள் என்னோடு என்று ஆரம்பித்து அவன் எப்படி முடிக்கிறான் என்பதை கவனிங்கள். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. இப்பொழுது நாங்கள் என்பது எப்படி வந்தது? விட்டுக் கொடுப்பதில்லை. அவன் தன்னை மிகச்சரியாக கொண்டு போகிறான். ஆக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆக இந்த மனிதர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வெறுமனே வருவதில்ல, அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தது ஆவியின் கனியை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் தைரியமாக சொல்கிறான், நாங்கள் எப்படி ஒரே சிந்தையாக இருக்கிறோம், ஒரே எண்ணத்தில் இருக்கிறோம், எப்படி ஒரே ஒழுங்காக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களோடு கூட எப்படி இருந்து நாங்கள் மாதிரியை காட்டக்கூடிய அளவிற்கு, நீங்கள் எங்களை பின்பற்றும் அளவிற்கு நாங்கள் மாதிரியாய் இருந்தோம் அல்லவா? அப்படி என்று அவன் சொல்லிக் கொடுத்து விட்டுத்தான் 18ஆம் வசனத்திலே மிகவும் கண்ணீரோடு சில விஷயத்தை சொல்கிறான். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஐயா, சத்தியத்தை சொல்லும் பொழுது இன்று யோசித்து பாருங்கள். காசு இல்லை, பணம் இல்லை என்பதற்காக, கார் இல்லை, வீடு இல்லை என்பதற்காக, உறவு இல்லை, உற்றார் இல்லை என்பதற்காக இன்று எத்தனையோ நபர்கள் எப்படி சபைக்கு போகின்ற பெயரிலே ஒரு கட்டடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்றால் காரணம் என்ன? நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. நாம் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வந்து நாம் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் கண்ணீரோடு நிற்கிறோம், முட்டிகளை மடக்கி. அவ்வளவு எளிதில் நீங்கள் முட்டிகளை மடக்குவதில்லை. ஆனால் அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக முந்திக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? ஏன் சிலர் இன்னும் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள், மற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பர்ஸில் என்ன இருக்கிறதோ, பாக்கெட்டில் இருக்கிறதோ அதை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்கிறது அநேகருக்கு. தங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கிறதோ அதை அப்படியே மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்கிறது நமக்குள். அவ்வளவு சகோதர சகோதரிகள் இந்த வீட்டு சபையில் இருக்கிறார்கள். என்ன இருக்கிறதோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்ணை மூடிக்கொண்டு செய்யக்கூடிய இருதயம் தான் அது பழியை அல்ல, இரக்கத்தை கொண்டு வருகிறது. இங்கே அவன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? எப்படி? கண்ணீரோடு சொல்லுகிறேன். காரணம், அநேகர் விரோதமாய் நடக்கிறார்கள். நீங்கள் நானும் அப்படி அல்ல, கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறோம். இது கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய வேலை. அடுத்து அவர் சித்தம் என்ன செய்கிறது? வாசித்து பார்க்கலாம். கொலோசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கும் பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஆமென். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்கள் மிக சரியாக இருக்கிறீர்கள். எதை? 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை எங்களுக்கு தெரியப்படுத்தினான் ஒரு மனிதன்.
இங்கே மாம்சத்தில் அநேகர் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வட்டாரத்திலே பார்ப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற அன்பு என்னவாம்? கொலோசியருக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறான், ஐயா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்களுக்கு பிரியமான உடல் வேலையாளர், உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமா இருக்கிற அந்த எப்பாப்பிராத்தை எப்படி சொல்லுகிறான்? உங்களுடைய ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை அவன் எங்களுக்கு தெரியப்படுத்தினான். அந்த ஆவிக்குள்ளான அன்பை வைத்துத்தான் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் செய்கிறோம். எதற்காக ஜெபம் செய்கிறான்? மாம்ச அன்பிலே பழகி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்காக அல்ல, ஆவிக்குரிய அன்பிலே பழகி கொண்டிருக்கிறோம் அல்லவா இன்று நீங்களும் நாமும். ஏனென்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தேவனை தொழுது கொள்கிற நாம் ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய முழு அன்பை நாம் வெளிக்காட்டுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. ஒன்று ஆவிக்குரிய விவேகம், உலக விவேகம் அல்ல. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. எல்லா ஞானம் என்றால் உலகத்தையும் சேர்த்து வருகிறது. ஆனால் விவேகம் என்பது கர்த்தரை தேடுகிற விஷயத்திலே பிரித்து ஆளக்கூடிய சூழல் வருகிறது. சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகள். சகலவித நற்கிரை என்ன? ஆவியின் கனி. அது சகலவித நற்கிரைகளுமாகிய ஆவின் கனியை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கனி கொடுக்கும் பொழுதுதான் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய முடியும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள. ஆக நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற விஷயத்தில் அவர் சித்தம் சரியாக செய்யப்பட. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் எப்படியாம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட. எந்த ஆத்மாவும் நரகத்திற்கு போவது எனக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் பின்வாங்கி போவதில்லை, எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். அதனால்தான் யோவான் புத்தகத்திலே யோவான் பதிவு செய்கிறார், நற்செய்தி புத்தகத்திலே, என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. எப்படி? புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் வார்த்தைகளை கவனமாக வாசித்து பாருங்கள். புறம் என்றால் வெளியே, அகம் என்றால் உள்ளே. ஆக இந்த புறம்பே தள்ளுவதில்லை என்றால் அங்கு நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? அவருக்குள் இருக்கிறீர்கள். என்னிடத்திலே வருகிற எவனையும் என்றால் நீங்கள் அவருக்குள் தான் இருக்கிறீர்கள். அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அவர்களுடைய செய்கைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறீர்கள். நீங்களாகத்தான் வெளியே போக முடியுமே தவிர அவர் யாரையும் புறம்பே தள்ளுவது இல்லை என்பதை வசனத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்குள் இருக்கும் பொழுது அவர் உங்களை தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் பதிவு செய்கிறான். இப்படி எல்லா சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும் ஐயா, இது அவருடைய சித்தம் ஐயா என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். வேறு என்ன எதிர்பார்க்கிறார் கர்த்தர்? கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் உன் தேவன் இடத்தில் இவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது பழைய உடன்படிக்கையின் வசனங்கள். ஆக தேவனை பின்பற்றும் பொழுது அவர் சித்தம் செய்ய வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். வாசிக்கலாம் தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. ஆமென். பொய் உரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, எப்படி? அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏது சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும். இங்கே நாம் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னவாக இருக்கிறது? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும். உலகத்தை சார்ந்த பக்தி அல்ல, தேவனுக்கு ஏற்ற பக்தி, தேவனை அறிகிற அறிவுக்கு ஏற்ற விசுவாசம். உலகத்தின் மீது அல்ல. நாம் எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே உலகம் சார்ந்து நாம் சிந்திப்பதே அல்ல. என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வேதம் இந்த நிகழ்வுக்கு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் ஓடி என்ன செய்கிறோம்? வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கிறோம். ஆக தேவனை தேடுகிற அந்த விஷயம், அவரை அறிகிறது தான் முதன்மையாக இருக்க வேண்டும். அடுத்து கர்த்தரை அறிகிற அறிவை பார்த்தோம். கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன் பார்த்தோம். அவர் சித்தம் செய்வதை குறித்து பார்த்தோம். அவரை அறிவதெல்லாம் என்ன அடைகிறோம் என்பதை கடைசியாக பார்ப்போம். வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். ஆமென். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது அல்ல, பெருக கடவுது. அது பெருகும்.
எப்பொழுது? அவரை அறிகிற அறிவிலே. வாசிக்கலாம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஆமென். நமக்கு தந்து அருளினது, நமக்கு தந்தது என்பதுதான் அதன் பொருள். இது நம்முடைய தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும். மகிமை, காருண்யம், இந்த கிருபை என்கிற விஷயத்தை கவனிங்கள், எவ்வளவு இரக்கம் சார்ந்தது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நாம் அவரை அழைக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, எப்படியாம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய என்ன வல்லமை? திவ்ய வல்லமையானது தந்து அருளினது. நாம் அந்த விஷயத்துக்குள்ளே கடந்து போவோம் என்றால் அங்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கே ஜீவனும் தேவ பக்தியும். இங்கே பக்தி என்றால் நாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கக்கூடிய விஷயம், அன்பு, மற்றொன்று கீழ்ப்படிதல் என்கிற 2 பொருள் இருக்கிறது. அப்ப தேவனுக்கேற்ற அன்பு, தேவனுக்கேற்ற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? அவரு திவ்ய வல்லமை கொண்டு வருகிறது, ஜீவன், நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 2 பேதுரு 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. இப்போ இந்த பகுதியை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கலாத்தியர் புத்தகம் 5 அதிகாரம் நீங்கள் 22, 23 வாசிப்பீர்கள் என்றால் ஆவியின் கனி என்று குறித்து உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். அங்கே அவன் கடைசியாக 23 பவுல் பதிவு செய்திருப்பான், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருப்பான். அந்த விரோதமான பிரமாணம் இல்லை என்றால் அந்த பிரமாணம் எதை நோக்கி கொண்டு போகிறது என்பதை இங்கே பேதுரு மூலமாக ஆண்டவர் பேசி வைத்திருக்கிறார். இங்கே ஆவின் கனியை நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து 2 பேதுரு 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எப்படியாம் அவர் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின் கனியை குறித்து பேசிக்கொண்டே வருவான். பேசிக்கொண்டே வந்த அவன் 8ஆம் வசனத்தை சொல்கிறான், இவைகள், இந்த ஆவியின் கனிகளாகிய இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், முதலில் அவை உங்களுக்கு உண்டாக வேண்டும், பிறகு அது பெருக வேண்டும். எப்பொழுது? 2ஆம் வசனம் பார்த்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்கள் கிருபையும் சமாதானமும் பெருகும் அல்லவா? அந்த பெருக்கம் என்னவாக மாறுகிறது? உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அறிந்து கொண்டால் அவை பெருகுமே தவிர வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது விடாது. அப்படி என்றால் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டு பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆமென். ஆமென். நன்றாக கவனிங்கள். கலாத்தியர் 5, 22, 23 ஆவின் கனி. அந்த ஆவின் கனியை தான் இங்கே பேதுரு மூலமாக பேசுகிறார் கர்த்தர். இங்கே பேதுரு மூலமாக பேசும் பொழுது ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்துகிறார். அங்கே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமானது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஐயும் சேர்த்து இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை என்று சொன்னவர், அந்த 9ம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பதை தான் இங்கே 11ஆம் வசனம் சொல்கிறது. எப்படியாம்? இவைகள் 8 சொல்கிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் ஐயா நீ கனி கொடுக்காமல் இருக்க மாட்டாய். கனி கொடுத்தால் உனக்கு என்ன நடக்கும்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். ஐயா நீ பரலோகத்துக்கு போகும் அந்த வாழ்க்கை, அந்த வாய்ப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். இப்பொழுது யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஆவியின் கனி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கினீர்கள் என்றால் ஐயா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்க கனி கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டுருவீங்க. அப்படி கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்னவாக மாறுவீர்கள்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் என்பது சத்திய வசனம். இப்பொழுது 2 பேதுரு 2:20 வாசிக்கலாம்.
கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆமென். ஆமேன். நன்றாக கவனிங்கள். நாம் 2 பேதுரு 1 வாசித்து முடித்தோம், நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று. ஆனால் இங்கே அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. இவையெல்லாம் தெரிந்த பிறகு நான் தேவனை அறிகிற அறிவில் அவருக்காக நான் என்ன செய்கிறேன், அவர் சித்தம் செய்ய என்ன பண்ணினேன், அவரை அடைவதால் எனக்கு, அவரை அறிந்திருப்பதால் எனக்கு என்ன கிடைக்கிறது, இவையெல்லாம் பார்த்து முடித்த பிறகு நான் பின்மாற்றம் அடையக்கூடாது என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் சகோதரி வாசித்தார்கள். 2 பேதுரு புத்தகம் 2 எப்படி கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பினீர்கள். நான் இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு உலகம் அசுத்தம் என்பதை எனக்கு தெரிய வந்தது. நான் தெரிந்து வந்த பிறகு அதிலே தப்பித்துக் கொண்டேன். தப்பித்துக் கொண்ட நான் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால், சிக்கிக் கொள்வது என்பதே தவறு, ஆனால் அதில் ஜெயிக்கப்பட்டு விட்டால், ஒரு விஷயத்திலே சிக்குவது என்பது தவறு. விபச்சார பாவமா? நான் செல்போனில் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் பாவத்தை பார்க்கிறேனா, இல்லை வேறு விதமான தவறான தொடர்புகள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் வசனம். ஆனால் சிக்கிக் கொள்வதை தாண்டி அதில் ஜெயிக்கப்பட்டு அதிலேயே உழன்று வாழ்கிறேன் என்றால், அதுதான் சரி என்றால் யோசித்து பாருங்கள். வசனம் சொல்கிறது, அவர்களுடைய பின்னிலைமையும் முன்னிலைமையிலும் கேடுதலையாக இருக்கும். அந்த கேடு என்கிற விஷயத்தை கவனியுங்கள். அந்த ஒன்று வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அடிமையிலே, அந்த பாவத்திலே அவர்கள் ஜெயிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அது கேடாகத்தான் முடியும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? அவரை அறிகிற அறிவு வந்த பிறகும், அசுத்தத்திற்கு நான் விலகிய பிறகும் நான் மீண்டுமாக போய் அந்த அசுத்தத்திலே கை வைப்பது என்பது கர்த்தர் எதிர்பார்க்காத ஒன்று. அதை அவர் விரும்புவதில்லை. வாசிக்கலாம். 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தால் அவர்களுக்கு நலமாய் இருக்குமா? ஆமேன். எது நலமாக இருக்கும்? அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது பரிசுத்த கற்பனை. நன்றாக கவனிங்கள். நீங்களும் நானும் இருக்கக்கூடியது பரிசுத்த கற்பனை. நம்மிடம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நீதியின் மார்க்கம், இன்னொன்று அது பரிசுத்த கற்பனை. அதை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாமல் இருந்தால், நன்றாக புரியுங்கள், அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பரிசுத்த கற்பனை விட்டு விலக வேண்டாம். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். இங்கே ஒரு விஷயத்தை பவுல் நன்றாக நமக்கு சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். எப்படி? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நாம் சோதிக்க வேண்டும். நான் கர்த்தரை சரியாகத்தான் அறிந்திருக்கிறேனா? நான் இருக்கக்கூடிய இந்த நீதியின் மார்க்கம், இந்த ஜீவ மார்க்கம், இந்த பரிசுத்த மார்க்கம் சரிதானா? ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்கிறார், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டியதில்லை, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். நான் ஆராய்ந்து பார்த்து அவர்தானா என்பதை அறியும் பொழுது அது என்னவாக இருக்கிறது? நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, 2 பேதுரு 2:20. அது பரிசுத்த கற்பனை என்று சொல்கிறது. 2 பேதுரு 2 அந்த விஷயத்தை அறிந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் தப்பி இருக்கிறேன் என்றால் அது சரியாகத்தான் நான் அதை அறிந்து கொண்டேனா? அதைத்தான் இங்கே 2 கொரிந்தியர் புத்தகம் 13:5 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் சரியான விசுவாசத்திலே சரியாக அவரை அறிகிற அறிவிலே இருக்கிறேன் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக ஜாக்கிரதையாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமேன். எப்படி முடிக்கிறான்? நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும் கர்த்தரை அறிவு இருக்குமானால் அது உங்களுக்கு வெற்றி தான்.
கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் நீங்கள் மாம்சத்தில் முடிவெடுக்க மாட்டீர்கள். நீங்கள் சுயநிதியிலே இருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள் சுயம் என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. தற்பெருமை, சுயநீதி, உங்கள் சுய சிந்தனையிலே ஒன்றுமே சிந்திக்க மாட்டீர்கள். எல்லாமே கர்த்தருடைய வசனமாக இருக்கும் என்றால் அது உங்களுக்கு வெற்றி. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்லும் என்றால், ஆக உங்களுக்கு எல்லாமே யோசேப்பை போல அவன் தொட்டதெல்லாம் ஜெயமாக முடிந்தது அல்லவா? அதுபோன்று உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, இது மரண வாசனை அல்ல, அறிவின் வாசனை. எப்படி? தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லி முடிக்கிறான். கொரிந்தியர்கள் பிரியமானவர்களே, தேவனை பரிபூர்ணமாக நாம் அறிகிற அறிவுக்குள் வருவோம் என்றால் நமக்கு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் என்று பேதுரு மூலமாக நமக்கு பேசியிருக்கிறார் கர்த்தர். ஆக நான் தேவனை அறிகிற அறிவிலே எப்பொழுதும் நான் இன்னும் வளர வேண்டும். நாம் நம்மையே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். பவுல் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான், நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். குற்றப்படுத்துகிறவன் யார் என்றால் அது சாத்தான் மட்டும்தான் குற்றப்படுத்துவான். குற்றம் கண்டுபிடிக்கிறவன் யார் என்றால் சாத்தான் மட்டுமே, பிசாசானன் மட்டுமே குற்றம் கண்டுபிடிப்பான், மற்றவர்களை குற்றம் சாட்டுவான். கர்த்தர் உங்களை ஒருபோதும் குற்றம் சாட்டுவதில்லை. யோவான் புத்தகத்தில் நாம் பார்த்தது போல 6ஆம் அதிகாரத்திலே, என்னிடத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக புறந்தல்லாத அந்த தேவனிடத்திலே நாம் வந்து விட்டோம். அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர வேண்டும் என்றால், அவரை அறிந்து கொள்ளும் மேன்மைக்கு எதிராக எழும்புகிற எல்லா மேட்டுமையான சிந்தனை மேட்டுமையாக இருக்க வேண்டாம், தாழ்மையாக இருக்கட்டும். ஆக மேன்மையான சிந்தனை அத்தனையும் நாம் சிறைப்படுத்துகிறோம். ஏனென்றால் நாம் இந்த பரிசுத்த கற்பனையை பெற்றிருக்கிறோம், முழுமையான அன்புக்குள்ளே வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை அறிந்தவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளர ஆரம்பிப்போம். தேவன் நம்மை காத்துக்கொள்வார். இந்த சிந்தனையோடு நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவே, நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்குள் இந்த நாளில் நீர் பேசியது போல இன்னும் உங்களை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். ஆண்டவரே, நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் என்று வசனம் சொல்கிறது. என்னுடைய வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. உங்க வசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதற்குள் இனி ஒருபோதும் அசுத்தம் உள்ளே வராது தகப்பனே. நாங்கள் அதை முழுமையாக எங்களை விட்டுக் கொடுத்து ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவே, இந்த கூடுகையிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும், சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தேவனே, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் எங்களோடு தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.